ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன் வந்து 24 மணி நேரமும் நல்லா சுத்தமாக இருக்க க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகலாம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ அடுப்பில் இருந்து சாதம் வந்து வச்சுருக்கேன்னா, சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு. அந்த நேரம் நம்மளுக்கு இப்போ கீழே வந்து இதில் இருந்தால் தெரிச்சிருக்கு. இதெல்லாம் லைட்டாக நம்ம முதல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மறுபடியும் இந்த இருக்குது நம்ம அடுப்புலேயும் அதே மாதிரி ஏதாவது லைட்டாக தெரிச்சிருந்து அப்படின்னா நம்ம லைட்டாக இதை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் நீட்டாகிடும். அதுக்கு பிறகு நம்ம எடுக்கிற பொருள், அதாவது இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து தேவையில்லை. அப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம எடுத்த இடத்துல கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை க்ளீனாக இருக்கும். மறுபடியும் வந்து இந்த இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேணாங்கிறத அதனெல்லாம் சமையல் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இதில் பாத்திரங்கள் இருக்குது. சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்திரத்தையே நம்ம கழுவி எடுத்துடலாம். மறுபடியும் இது வந்து அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணியை வச்சுருக்கேன். அது நான் அந்த பாத்திரத்தை அதுக்கு பிறகு வேஸ்ட் வந்து வந்துச்சுன்னா இப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போட்டு அங்கே வச்சிடலாம். அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மறுபடி தண்ணி ஓயாமல் அடிக்கடி மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையுள்ள நேரம் தண்ணி இதில் இருந்து கோரி ஊற்றிடலாம். அந்த நேரம் வந்து மிச்சமாகும். அப்புறம் வந்து கவுண்டர் டாப்பையும் நம்ம க்ளீனாக துடைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாகும். இதில் வந்து பழைய சாதம் தான் கொஞ்சம் இருந்தது, அதை தூக்கி இதில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மோர் வந்து ஊற ஊற்றி வச்சுருக்கேன். அதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு தேவையுள்ள பொருள் இது என்னென்னதுன்னு கண்ணாடி பாட்டில், அதனால நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். அப்போ வந்து நான் அதை அப்படியே எடுத்துக்கிடுவேன். எடுத்துகிட்டு மீதி அப்படியே வச்சுருவேன். அதனால் அப்படி இருக்குது. என்னை வந்து இதில் பொடியெலாம் திரிக்கணும். கொஞ்சம் வந்து இட்லி பொடி, மறுபடி கொஞ்சம் சிக்கன் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் திரிக்க வேண்டியது இருக்குது. ரசப்பொடி எல்லாமே திரிக்கணும். ஒரு மிளகு பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் திரித்து வச்சாச்சு. அதெல்லாம் இருக்குது. சாம்பார் பொடியெல்லாம் நம்ம வாங்க தான் செய்வோம், அதெல்லாம் இருக்குது. மேலே உள்ளதும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு தேவையான பொடிகள் எல்லாமே அதில் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு அந்த இதை நம்மளால் எவ்வளோது நீட்டாக வைக்க முடியுமோ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து இந்த டைல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைல்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது தூசிகள் வந்தோடனே நம்ம லைட்டாக நம்ம ஒரு துணியை வச்சு லைட்டாக அந்த இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மேலே உள்ள அழுக்குகள் இல்லாமல் இருக்கும். மறுபடி கீழே டைல்ஸையும் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது போல் இருக்கும். அப்படி இருக்கா. நேரமாக வந்து நம்ம சமையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சமையல் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்து வைப்போம். அதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே இருக்கிற பொருளை விட நம்ம மாற்றி ஊற்றி, அதாவது இப்போ குழம்பு இருக்குது, குக்கரில் வச்சுருக்கேன், இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா அது நல்லா அப்படியே இருக்கும். இந்த குக்கர்லாம் நம்ம கழுவி வச்சிடலாம். பெரிய பெரிய பொருள் இருக்கும்போது நம்ம இடத்த வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கூட்டு வைக்கும் அப்படின்னா வச்சு முடித்தோடனே அதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா அதுவும் அது பாட்டில் இருக்கும். அதே போல் இப்போ வந்து நான் வந்து இந்த டப்பா வந்து எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சமையலுக்கு வந்து தேவை. ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம்னா எடுத்து முடித்தோடனே நம்ம அதை வச்சிடலாம். இந்த இருக்கா எல்லா சாதனமும் இதில் இருக்குது. இந்த ஒரு டப்பா எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நம்ம எல்லாமே போட்டுட்டு, அதாவது இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறோம்ல, அதனால் அதாவது இறால் கிரேவி, அதனால் எல்லாமே இதில் உள்ளதே நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாமே போட்டுட்டேன். என்ன அதை வந்து நான் அப்படியே மூடி தூக்கி நம்ம எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதுவுமே நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். நம்மளுடைய பொருளும் அதில் இதுலேயும் இல்லாமல் அந்தந்த இடத்துல வச்சதுன்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். திடீர்னு நேரம் வந்தால் கூட நம்ம கிச்சனை ஓரளவுக்கு நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு நீட்டாக சுத்தமாக அழகாக இருக்கும். சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே எடுத்து அதில் வச்சிட்டேன்னா அப்புறம் வந்து அந்தெல்லாம் கவுண்டர் டாப்லாம் கழுவி எடுத்து விட்டுட்டேன். அதில் கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்து பார்த்திங்களா, சிங்கிளா, அதெல்லாம் கழுவியாச்சு. இப்படி தான் இருக்கா. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அடுப்பு வந்து நம்மளுக்கு
கொஞ்சம் அதில் உள்ளது என்னென்னு தெரிச்சிருக்கோம் வாங்கியிருக்கோம். அந்த நேரம் நம்ம உடனே அதை நம்ம நல்லா கழுவணும் அப்படின்லாம் வேண்டாம். கழுவுறதுக்கு பதிலாக நம்ம இதை அப்படி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டில் மறுபடி டிஃபன் எடுத்து செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம துடைக்க தானே செய்வோம், அதாவது கழுவி எடுத்துருவோம்ல. அதனால் இப்போ லைட்டாக நம்ம இப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா இதால் அது பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் எனக்கு இந்த அடுப்பில் சமையல் நடந்துகிட்ருக்கு, அதனால் வேலை பார்க்கல. இது வந்து காலையிலே கொழுக்கட்டை வந்து ஆச்சு, பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். இப்படியே இருந்தது அப்படின்னா அதேமாதிரி டைனிங் டேபிளும் இப்படி இருக்கும். யாரும் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அப்படியே நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். கிச்சன் வந்து எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டாலே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். மறுபடி பாத்திரங்கள் சாப்பிட்ட உடனே அந்த பிளேட்டை கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக, யாரும் திடீர்னு வந்தாலும் கிச்சனை பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே நம்ம அந்த தரையை வந்து நல்லா தூத்துட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னாலும் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஒருக்கா நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா தொடச்சாலே நீட்டாகிடும். ஏன்னா சின்ன இடம் தானே, அதனால் சீக்கிரம் நம்ம அதை தொடச்சிடலாம், ரொம்ப டைம் இழுக்காது. அப்பப்போ நம்ம அந்தந்த வேலைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னா க்ளீனாகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்.